குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய முட்டை கிரேவி பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம், 2 ஹீட் ஆனதுக்கப்புறம் பிரிஞ்சியில் சேர்த்துக்கலாம், ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம், ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம், சோம்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி போட்ட உடனே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி போட்ட உடனே உப்பு போடும் பொழுது சீக்கிரமாக வெங்காயம் தக்காளியும் வதங்கப்பட்டுரும். இந்த மசாலாவுக்கு தேவையான மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. மட்டன் மசாலா இல்லைன்னா நம்ம கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்துட்டு நல்லா வெந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. கம்மியான தண்ணி அளவே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 4 முட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 4 முட்டையை அந்த தண்ணி வெந்ததுக்கப்புறம் வற்றி வெந்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா இந்த முட்டைகளை அதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரியே வேக வைங்க. அப்போ தான் திருப்பி முட்டை போட்டு கொதிக்க வைக்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும். அதனால் அரை பக்கமும் வெந்ததுக்கப்புறம் முட்டையை சேர்த்து முட்டை அது கூட சேர்ந்து வெந்ததுக்கப்புறம் மல்லித்தலையை தூவி இறக்குங்க. பெஸ்ட்டு ஒரு காம்பினேஷனாக முட்டை தொக்கு ரெடியாக இருக்கும். சப்பாத்திக்கு, எல்லா விதமான இட்லி தோசைக்கு இது ஒரு ஈஸியான மெத்தடாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இந்த முட்டை கிரேவியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.